கொடுத்திருக்கிற இந்த யூடியூப் காணொளியில ஒரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஸ்வெட்டர் மஃப்ளர் எல்லாம் தேடுற அளவுக்கு ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான குளிர். ம் இன்னொரு பக்கம் வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியல, திரும்பவும் ஒரு ரவுண்ட் வரப்போகுதுன்னு ஒரு தகவல். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இதுதான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமே. வழக்கமா பருவமழை தீவிரமா இருக்கும்போது குளிர் இந்த அளவுக்கு இருக்காது. ஆமா, இல்ல குளிர் ஜாஸ்தியாகும்போது மழைக்காலம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த தடவை ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஒண்ணுக்கொன்னு காரணமா அமைஞ்சிருக்கு. அப்படியா? வாங்க இந்த வானிலை புதிரை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. பருவமழை ஓய்ஞ்சிடுச்சா இல்ல ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வலுப்பெறுமான்னு இந்த காணொளி தரவுகளை வச்சு நம்ம விரிவா பேசலாம். சரி, முதல்ல எல்லாரும் ஃபீல் பண்ற அந்த குளிர் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் குளிர் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு பொதுவான பேச்சு இருக்கு. அது பேச்சுல உண்மைதான். இது வெறும் உணர்வு இல்லையா? இல்லவே இல்ல. மதுரை ஏர்போர்ட்ல குறைந்தபட்ச வெப்பநிலை 16.5 டிகிரி செல்சியஸா பதிவாகிருக்கு. யோசிச்சு பாருங்க, மதுரைக்கு இது ரொம்பவே கம்மி. ஆமா, ரொம்பவே கம்மி. உண்மைதான். கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரியான மாவட்டங்கள்ல இது இன்னும் மோசம். அங்கெல்லாம் 14-15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைஞ்சிருக்கு. ம், ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான மாற்றம் என்னன்னா, முன்னெல்லாம் இந்த மாதிரி குளிர் உள் மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதிகமா இருக்கும். ஆமா, ஆனா இந்த தடவை சென்னை மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல கூட அதிகாலையில குளிர் நடுக்குது. இது ஒரு ஒரு அசாதாரணமான நிகழ்வுன்னே சொல்லலாம். உண்மைதான். சென்னையிலயும் இந்த தடவை பனி பயங்கரமா இருக்கு. நான் காலையில வண்டி ஓட்டும்போது சில சமயம் எதிர்க்க வர்றது கூட தெரிய மாட்டேங்குது. ஆமா, இதுக்கு முன்னாடி ஊட்டி கொடைக்கானல்ல மட்டும் பார்த்த ஒரு சூழல் இது. அந்த அளவுக்கு அதிகாலை 2 மணிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் பனிமூட்டம் நீடிக்குது. சரியா சொன்னீங்க. இந்த பனிப்பொழிவு தான் இப்போதைய வானிலையோட முக்கிய அம்சம். தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த பனி பரவி இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இவ்ளோ பனி இருக்கு, காத்துல ஈரப்பதம் இருக்கு, ஆனா மழை மட்டும் காணோம். ஏன்? எல்லாரும் கேக்குற கேள்வி இதுதான். அதேதான். காத்துல ஈரப்பதம் இருந்தா அது மழையாத்தானே பெய்யணும். ஏன் இப்படி பனியா மட்டும் தரைக்கு பக்கத்துல இருக்கு? ஆமா, அதுக்கு காரணம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. இது கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா நான் சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். சொல்லுங்க. அதாவது காத்துல ஈரப்பதம் இருக்கு, ஆனா அத மேல தூக்கி பெரிய மழை மேகங்களா மாத்துறதுக்கு தேவையான வலுவான சக்தி அங்க இல்ல. ஓ, ஒரு காஃபி கப்ல சர்க்கரைய கலக்க ஒரு ஸ்பூன் வேணும்ல, அது மாதிரி ஈரப்பதத்தை மேகமாக்க ஒரு வலுவான சுழற்சி தேவை. ஆனா இப்ப இருக்கிறது ஒரு வீக்கான சுழற்சி மாதிரி. சரி. அதனால அது ஈரப்பதத்தை மேல கொண்டு போகாம தரைக்கு பக்கத்திலே வச்சிருக்கு. அதுதான் நமக்கு அடர்த்தியான பனியா தெரியுது. ஓ, அப்படியா? அதாவது மழையா மாற சக்தி இல்லாததால அதே ஈரப்பதம் பனியா மாறி நம்மள நடுங்க வச்சிட்டு இருக்கு. சுவாரஸ்யமான விளக்கம். அப்போ இந்த நிலைமை இப்படியே தான் இருக்குமா? இல்ல, இங்கதான் இந்த காணொளியோட முக்கிய தகவல் வருது. ஒரு பெரிய திருப்பம் காத்திருக்கு. அப்படியா? நிறைய பேர் இந்த குளிர பார்த்து சரி இந்த வருஷத்துக்கான மழை அவ்வளவுதான், பருவமழை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இன்னும் முடியலையா? இல்ல, வடகிழக்கு பருவமழை இன்னும் முடிவடையல. நிஜமாவா? ஆமா, வங்க கடல்ல இருந்து வடகிழக்கு திசையில வீசுற அந்த காத்து இன்னும் நிக்கல. அது தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அதனால பொங்கல் பண்டிகை முடியற வரைக்கும், அதாவது ஜனவரி மாசம் 18 இல்ல 20ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலம் நீடிக்கும்னு இந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது. அப்போ இப்ப இருக்கிறது ஒரு தற்காலிக இடைவெளி மட்டும்தான். கரெக்ட், ஒரு சின்ன பிரேக். அப்படியானா எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த மழை எப்போ வரும்? அதற்கான தேதிகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா தேதிகளை குறிச்சிக்கலாம். ஒரு சின்ன தொடக்கமா டிசம்பர் 25-26 தேதிகள்ல, அதாவது கிறிஸ்மஸ் சமயத்துல டெல்டா மாவட்டங்களோட கடலோர பகுதிகள்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ட்ரெய்லரா இருக்கலாம். அப்போ மெயின் பிக்சர் எப்போ? மெயின் பிக்சர் வருஷத்தோட கடைசியில இருக்கு. நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் 30 மற்றும் 31. சரி. இந்த 2 நாட்களும் கடலோர மாவட்டங்கள்ல மிக வலுவான கனமழை பெய்யும்னு உறுதியா எதிர்பார்க்கப்படுது. அதாவது 2024க்கு மழையோட குட் பை சொல்லிட்டு 2025 மழையோட வரவேற்க வாய்ப்பு இருக்கு. வாவ். இதைத் தொடர்ந்து ஜனவரி 1ஆம் தேதி மிதமான மழை தொடரலாம். ஒரு நிமிஷம், கனமழைன்னு சொல்றீங்க. சமீபத்துல தென் மாவட்டங்கள்ல பிஞ்ச மிக கனமழை மாதிரி ஒரு தீவிரமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாமா? என மக்கள் மத்தியில ஒருவிதமான பயம் இருக்கே. நல்ல கேள்வி. அந்த பயம் புரியுது. ஆனா இந்த காணொளியோட கணிப்புப்படி இது பல நாட்கள் தொடர்ச்சியா பெய்யற பெருமழை மாதிரி இருக்காது. ஓ,
மாறா அந்த 2 நாட்கள்ல, அதாவது டிசம்பர் 30 மற்றும் 31ல மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாவும் செறிவாவும் இருக்கும். குறுகிய நேரத்துல அதிக மழை பெய்ய வாய்ப்பிருக்கு. சரி. அதனால தென் மாவட்டங்கள்ல முன்னாடி ஏற்பட்டது போல ஒரு தொடர் வெள்ள அபாயம் இப்போதைக்கு இல்லனாலும் அந்த 2 நாளைக்கு கடலோர பகுதி மக்கள் நிச்சயமா முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இது ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ அந்த மழை எங்கெல்லாம் பெய்யும்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நீங்க இருக்கிற பகுதியில என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்க இது உதவும். முதல்ல கனமழை எங்கிருந்து ஆரம்பிக்கும்? மழைப்பொழிவோட முதல் சுற்று டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அப்புறம் புதுக்கோட்டையோட கடலோர பகுதிகளில் முதல்ல மழை தீவிரமாகும். அதை ஒட்டியிருக்கிற அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாதிரி மாவட்டங்கள்லயும் இதோட தாக்கம் இருக்கும். டெல்டா பகுதிக்கு அப்புறம் மழை தெற்கு பக்கம் நகருமா? சமீபத்துல பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களோட நிலைமை என்ன? ஆமா, டெல்டாவில் தீவிரமான பிறகு மழையோட கவனம் தென் மாவட்டங்களை நோக்கி நகரும். குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை போன்ற பகுதிகளில் நல்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி, கன்னியாகுமரியோட சில பகுதிகளிலும் மறுபடியும் ஒரு நல்ல மழைப்பொழிவு பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம். அப்படியானா மற்ற உள் மாவட்டங்களோட நிலை என்ன? உதாரணத்துக்கு மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, அங்கெல்லாம் வசிப்பவங்க என்ன எதிர்பார்க்கலாம்? கனமழை இருக்குமா? அந்த பகுதிகளுக்கும் கணிப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற உள் மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு குறைவு. ஓ, அங்க லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் தான் எதிர்பார்க்கலாம். அதாவது வானம் மேகமூட்டமா இருக்கும், சில நேரம் சாரல் இல்ல மிதமான மழை பெய்யலாம். ஆனா கடலோர மாவட்டங்களை போல ஒரு கனமழை இருக்காது. சரி. வடகடலோர மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், அந்த பகுதிகளோட நிலை என்ன? அங்கே எப்படி இருக்கும்? வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த பகுதிகள்ல மழையை விட பனிப்பொழிவோட தாக்கம் தொடர்ந்தும் அதிகமா இருக்கும். ஓ, அப்ப குளிர் கண்டினியூ ஆகும். ஆமா, அதிகால குளிர், பனிமூட்டம்லாம் நீடிக்கும். பகல்ல லேசா மழை பெய்யலாம். கனமழைக்கான வாய்ப்பு தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல தான் அதிகம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பத்தி சொல்லுங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாதிரி இடங்கள்ல ஏற்கனவே குளிர் ஜாஸ்தியா இருக்கு. மழை வந்தா நிலைமை எப்படி மாறும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீலகிரி, கோவை, குறிப்பா வால்பாறை, அப்புறம் தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல, உதகமண்டலம், கோதகிரி மாதிரி பகுதிகள்ல மழை லேசா இருந்தாலும் பனிப்பொழிவோட தீவிரம் இன்னும் அதிகமாகும்னு சொல்லப்படுது. அப்படியா? ஆமா, ஏற்கனவே இருக்கிற குளிரோட ஈரப்பதமும் சேரும்போது குளிர் இன்னும் கடுமையா உணரப்படும். அதனால அந்த பகுதிகளில் வசிக்கிறவங்களும் சுற்றுலா பயணிகளும் குளிரை எதிர்கொள்ள இன்னும் கொஞ்சம் தயாரா இருக்கணும். ஆக, டிசம்பர் கடைசியில ஒரு நல்ல மழை சுற்றை பார்க்க போறோம். இந்த மழையோட பருவமழை முடிஞ்சிடுமா இல்ல ஜனவரியிலையும் தொடருமா? எதிர்கால கணிப்புகள் என்ன சொல்லுது? நம்ம முன்னாடியே பேசின மாதிரி பருவமழையோட அதிகாரப்பூர்வ முடிவுங்கிறது ஜனவரி 20ஆம் தேதி வாக்குல இருக்கலாம். அதுக்கப்புறம் மழைக்கான வாய்ப்பு படிப்படியா குறையும். சரி. ஆனா இந்த காணொளியில அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான, கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு தகவல் இருக்கு. அது என்ன? அடுத்த வருஷம், அதாவது 2025ல கோடைக்காலம் வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிக்க வாய்ப்பிருக்கு. என்னது? ஆமா, பிப்ரவரி மாசத்தோட 2வது வாரத்திலேயே வெயிலோட தாக்கம் கடுமையா ஆரம்பிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 2வது வாரத்திலே கோடைக்காலமா? அது ரொம்பவே சீக்கிரம். வழக்கமா மார்ச் கடைசியில தான் வெயில் கொளுத்த ஆரம்பிக்கும். ஆமா, இது விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே. நிச்சயமா. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய பெரிய வானிலை மாற்றம். குளிர்காலம் தாமதமா ஆரம்பிச்சு தீவிரமா இருந்து மழைக்காலம் ஜனவரி வரைக்கும் நீண்டு அது முடிஞ்ச கையோட உடனே கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்மளோட இயல்பான பருவநிலை சுழற்சியில ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கிறத காட்டுது. ஆமா, பயிர் சுழற்சி, நிலத்தடி நீர்மட்டம்னு பல விஷயங்கள்ல இதோட தாக்கம் இருக்கலாம். கண்டிப்பா. ஒவ்வொரு மழை முன்னறிவிப்பு வரும்போதும் சோஷியல் மீடியாவுல புயல் உருவாக போகுதுன்னு ஒரு செய்தி பரவுது. இந்த தடவை புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு இருக்கா? அத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? வங்கக்கடல்ல இல்ல. மாச கடைசியில ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் கூட அது புயலா வலுப்பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ புயல் பயம் தேவையில்லை. ஆமா, அப்படியே அது உருவானாலும் தமிழகத்தை நோக்கி நகருமாங்கிறதும் உறுதி இல்ல. அதனால இப்போதைக்கு கனமழைக்கான முன்னெச்சரிக்கைகள் மட்டுமே தேவை. புயல் பத்தின அச்சம் தேவையில்லைன்னு தான் இந்த ஆதாரம் சொல்லுது. ஆக, இந்த முழு கலந்துரையாடலையும் சுருக்கமா தொகுத்து பார்த்தா நாம முதல்ல பார்த்த அந்த வானிலை புதிருக்கு விடை கிடைச்சிடுச்சு. ஆமா, இப்ப இருக்கிற கடுமையான குளிர்,
பனிப்பொழிவுங்கிறது மழையா மாற சக்தி இல்லாத ஈரப்பதத்தால ஏற்படுது. இது தற்காலிகமானதுதான். கரெக்ட். வடகிழக்கு பருவமழை இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு. அது திரும்பவும் வலுப்பெற்று குறிப்பா டிசம்பர் 30-31 தேதிகள்ல டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல நல்ல கனமழையை கொடுக்கும். மத்த மாவட்டங்கள்ல லேசான மழையும் அதிக பனிப்பொழிவும் இருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, வானிலையோட தாளம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறது தான். ஆமாம். நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி கடுமையான பனிப்பொழிவு, அதை தொடர்ந்து கனமழை, அது முடிஞ்ச சில வாரங்களிலே கடுமையான கோடை காலம்னு நம்மளோட பருவநிலை கேலண்டர் மொத்தமா மாத்தி எழுதப்பட்டா இதுக்கு நாம எப்படி தயாராகிறது? நம்ம விவசாய முறைகள், நீர் மேலாண்மை, ஏன் நம்ம அன்றாட வாழ்க்கை முறை கூட இந்த புதிய கணிக்க முடியாத வானிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்தி அமைச்சுக்கிறது? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.